முருகப்பெருமானுக்கு நெய் தீபமா? யார் இந்த முருகன்? எதற்காக நெய் தீபம் ஏற்ற வேண்டும்? அப்படி நெய் தீபம் ஏற்றுறதால ஏற்படுற பலன்கள் என்ன? வாருங்கள் இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். உறவுகளை வணக்கம். முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். ஆறுமுகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற மருவிய பழமொழி ஒன்றை கேட்டிருப்போம். ஆனால் உண்மை இது அல்ல. சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதுதான் சரியான உச்சரிப்பாகும். அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு கருப்பை நிறையும், குழந்தை பேறு உண்டாகும் என்பது நிகதி. இப்படி குழந்தை பாக்கியத்தையும் சொந்த வீடு அமைக்கும் யோகத்தையும் கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். 6 படை வீடுகளை கொண்ட முருகனுக்கு 6 விளக்குகள் ஏற்றுவதால் ஆறுமுகனின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் 6ஆக செய்வது நம் வேண்டுதல்களை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாகும். கார்த்திகை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மகா சஷ்டி விரத நாளில் 6 நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம். இந்த நாட்களில் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து, முருகனை நினைத்து, உண்ணாமல் நோன்பிருந்து, குழந்தைக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். சஷ்டி நாட்களில் மட்டுமல்லாமல் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு விரதமிருந்து, முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து, திருப்புகளை பாடி, கவசம் பாராயணம் செய்பவர்களுக்கு, முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு அள்ள குறையாத செல்வத்தை வாரி வழங்குகிறார் முருகப்பெருமான். குறிப்பாக குழந்தை பேறு உண்டாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் படத்தை வைத்து அவருக்கு 6 விதமான நைவேத்தியங்கள் படைத்து 6 புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபமேற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை. செவ்வாய் காரகத்துவம் பெற்று வீடு பேறு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கும் முருகனை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகள் செவ்வாய் தோறும் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்பவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும். திருமணம் கைகூடாத பெண்களும், திருமணமாகியும் குழந்தை பேறு கிடைக்காத பெண்களும் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் சென்று அங்கே தலவிருட்சமாக இருக்கும் அந்த பூவரசு மரத்தின் கீழ் நெய் தீபமேற்றி வழிபட்டு வர குழந்தை பேறு உண்டாகும். அதே போன்று திருமணமும் கைகூடும். இது கண்கூடு நாம் கண்ட அனுபவங்கள். வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 சஷ்டி திதிகளில் முருகனை இவ்வாறு வழிபட்டு வர எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். இது மட்டுமல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று வர, அவரை தரிசனம் செய்து வருபவர்களுக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கப்பெறும். கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இந்த முருகனுக்கு எந்நிதியும் தரும் செல்வ சந்நிதியானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். வேண்டியது கிடைக்கப்பெறும். முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சந்நிதியான அருள் எல்லோருக்கும் கிடைப்பதாக. வாழ்க வளமுடன், நலமுடன்.